பீட்ரூட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், மல்லி. நான் இன்றைக்கி 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன், அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். 4 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட் துருகி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, அதுலேருந்தே தண்ணி விட்டு வெந்து வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும். அதுலேருந்து தண்ணி சுத்தமாக வற்றிடும். அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். மதியம் லஞ்சுக்கு கூட கொடுக்கலாம், ஏன்னா புளி போட்டிருக்கங்காட்டி கெட்டு போகாது. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.